சில முருக பக்தர்கள் வந்து சொல்லுவாங்க, எப்பா முருகரை வந்து நான் முருகர் தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா என்ன போட்டு ரொம்ப சோதிக்கிறாருப்பா. முருகனுடைய எல்லாருமே சொல்லுவாங்க, முருகனை நீங்க நல்ல சுகமா வாழணும்னா ஸ்ரீமன் நாராயணனை கும்பிடணும். ஓகே, அவரு ஆமா கஷ்டம். இவங்க அப்பா பையன் 2 பேருமே சோதனை தான், நிறைய சோதனை தான். இந்த பதிவு நான் பார்த்தேன், உங்களுக்கு இது சொல்லணும்னு நினைச்சேன். சிவனும் முருகரும் சோதனை பண்ணுவாங்களாம். ஸ்ரீமன் நாராயண் பெருமாள் வந்து சுகமா வாழ வைப்பாராம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பெருமாளும் சோதிப்பார், பெருமாளும் நல்லது செய்வார். சரிங்களா? அதே மாதிரி தான் சிவனும் சோதனைகளை கொடுப்பார், சிவன் நல்லதும் செய்வார். அதே மாதிரி தான் முருகரும், அவரும் இடைஞ்சலும் கொடுப்பார், நல்லதும் செய்வார். சரிங்களா? ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறது இல்லை. நீங்கள் பிறந்து வளர்ந்து போய் அவங்கள கும்பிடும்போது நடக்கிறது இல்லை. நீங்கள் பிறக்கிறப்பவே உங்கள் தலையில் எழுதப்பட்டிருக்கும், நீங்கள் சுகமாக வாழ போகிறீங்க அப்படின்னு. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கை முழுக்க சுகமாக வாழ்வீங்க. போய் கடவுளை கையெடுத்து கும்பிட்டு வந்துடுவீங்க. அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்க. சிவனாக இருந்தாலும் சரி, முருகராக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி. அதுவே உங்கள் தலையில் நீ படாத பாடுபட போகிறேன்னு எழுதிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உங்கள் கருமாவை பொறுத்து. அதுக்கப்புறம் நீங்கள் படாத படுதம் படுவீங்க. அவர்கிட்ட போய் எல்லா கடவுள்கிட்டையும் போய் கும்பிடுவீங்க, என்னை நிம்மதியாக வச்சுக்கோ, எனக்கு பிரச்சனையை தீர்த்து வையின்னு. ஆனால் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க சோதிக்கிறாங்க, எனக்கு சோதனை முடிஞ்சு பின்னாடி நல்லது செய்வாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சிரமமான காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிற காலகட்டம் வந்ததுன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? இப்போதான்ப்பா முருகர் எனக்கு வரம் கொடுக்குறார் அப்படின்னு சொல்வீங்க. புரிஞ்சுதா? அன்னைக்கு சோதனையும் முருகர் பண்ணல, இன்னைக்கு வரத்தையும் முருகர் கொடுக்கல. உங்கள் கருமாப்படி உங்களுக்கு நடக்குது.